பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது மனைவிக்கும் கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார். கிருஷ்ணா, தற்போது பகுஜன் சமாஜ் தமிழ்நாடு தலைவராக ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரின் பின்னணி என்ன மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு? விவரங்கள். நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூன் மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த விவகாரத்திற்கு பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்தார்கள். முக்கியமாக தேசிய கட்சியான இதில் மாநில தலைவராக செயல்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அடுத்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை யார் அடுத்து வழிநடத்துவது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. தொடர்ந்து அவரது காரியங்கள் அனைத்தும் முடிந்த பிறகு இது தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்களின் அறிவுறுத்தின்படி தற்போது ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தார்த் மற்றும் கோபிநாத் ஆகியோர் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் கலந்து கொண்டிருந்திருக்கிறார். அனைத்து நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்ததில் மாநில தலைவராக, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் அடுத்த மாநில தலைவராக ஆனந்தனை தேர்வு செய்து நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை நியமித்ததாகவும் தற்போது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக இவர்கள் கட்சியை வழிநடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனந்த் வழக்கறிஞர் அடிப்படையில் வழக்கறிஞராக இருந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து வருகிறார். தொடர்ந்து கட்சிக்கு பல பணிகள் செய்திருந்த காரணத்தினால் அவரை அடுத்த கட்டமாக இருக்கும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.